ஏய் என்னடா அது? ஏய் என்னடா அது இப்படி காய்ச்சி கிடக்குது? என்னடா கையில அப்படி இருக்கு? என்னடா இப்படி கலைச்சு போட்டுருக்காரு? திருநா கடை கலைச்சு போட்டுது. டேய் பைத்தியம் மாதிரி பேசாதடா. திருடது கடை பெட்டை நோத்தி போட்டிருக்கேன், கைத்தெல்லாம் தொங்க போட்டிருப்பான். எவன் ஒருத்த பண்ண வேலையா இருப்பான்னு. நம்ம ஏன் சிசிடிவி கேமரா செக் பண்ணக்கூடாது? சிசிடிவி கேமரா செக் பண்ண எல்லாம் போய் பெர்மிஷன் வாங்கணும். ஆமாட்டாங்க. ஐயோ அது வேறையா? சரி இன்னும் எடுக்கமா இருக்கு பாரு. கஜா உன்னை விடாது கருப்பு. தூங்கணும் ப்ரோ, தள்ளிப்படு ப்ரோ. ஒன்று ப்ரோ ஆச்சு, 3 நாள் டயர்டாகவே இருக்க. ஆமாம் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஜிடிஏ ஏற்றி தந்தான் ப்ரோ, ஏதோ ஒரு கேமுன்ட்டு. அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 3 நாள் விடாமல் ஆடினேன் ப்ரோ. ஆடி ரொம்ப டயர்டாக தூங்காமல் 3 நாள் ஆடி ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரோ. ஏதோ ஆமாம் ரூமில் கத்திட்டு இருந்தாங்க, என்னாச்சு? அதுவா ப்ரோ, அவங்க கற்றுவாங்க ப்ரோ. ரூம்லேயே இல்லை ப்ரோ, நேற்று நைட்டு தூக்கம் இல்லை, அது ஃபேனும் இல்லை, கரண்ட் வேறு போயிடுச்சு ப்ரோ. வெளியில் படிக்கலான்னு வெளியில் போனேன் ப்ரோ. போனோடனே எவனோ ஏற்றிட்டு போயிட்டான். ஏற்றிட்டு போனால் ஏனே தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகி வைலன்ஸில் இறங்கி அந்த ஜிடிஏல வைலன்ஸாக அடிக்கிற மாதிரி நானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை தரத்தானே இழுத்து மூஞ்சிலாம் குத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. என்ன பண்ணே தெரியல ப்ரோ, நான் இல்லவே இல்லை ப்ரோ. என்னை போட்டு கத்திட்டு இருந்தாங்க ப்ரோ நைட்டு. முடியல ப்ரோ, தூங்கணும். நான் தூங்குறேன் ப்ரோ. சரி ப்ரோ, பண்ணி ப்ரோ. நேற்று நடந்தது கன்ஃபார்மாக கனவாக தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. சிசிடிவி வேற செக் பண்ண சொன்னான் ப்ரோ அந்த கஜா, அதை போய் செக் பண்ணுவேன் ப்ரோ. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? இப்படி நடிக்கிட்டு இருக்க? இல்லடா ரூம் போனேன், என் பேர் எழுதி வச்சுட்டு ஏதோ விடாது கருப்புன்னு எழுதி இருந்ததுடா. அப்புறம் இல்லடா அது என்ன நீ துரத்துதுடா. எதுடா தோற்று? இந்த அது நீ வேணா பார்த்து பைத்தியக்காரனா தோணுடா. உண்மையாலுமே தானே உண்மை. பரவாயில்ல சொல்றா. இல்லடா எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்டா. நான் வந்து கிரிக்கெட் விளையாட்டு ரொம்ப டயர்டாக சொல்லவே இல்லைடா. சொல்லவே இல்லை. நான் வந்து போயிட்டு இருந்தேன், ஒரு கோயிலில் கிராஸ் பண்ணி போனேன்டா. கோயிலில் பார்த்தா ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருந்தாங்கடா. அது ஏதோ சாமிக்கேன்னு வச்சுருந்த எலுமிச்சம்பழம் போல அதை பழைய பண்ணி அதை சாமி தான் சாப்பிடணும்னு இருந்திருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்டா. அப்புறம் அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டேன். சால்ட்டா இல்ல? ஏய் நீ பார்த்தா நீ உனக்கு காமெடியா தெரியல, இது சீரியஸான மேட்டர்டா. கடவுள் சம்பந்தப்பட்டா. டேய் கம்முனு. சரி சரி சொல்லு, வேற என்ன? கடவுள் நல்லதான் பண்ணுவீங்க, எனக்கு கெட்டதுதான் பண்றாரு. நான் அதை எடுத்துருக்க அப்புறமே எனக்கு எல்லாமே கெட்டதான் நடக்குது. அவளை நீ துரத்திட்டே இருக்காடா. அன்னைக்கு நைட்டு கூட நான் தூங்கலடா. ஏன்டா வந்து நான் கனவுல வராடா, எங்க எலுமிச்ச பழனு? என்னடா சொல்றடி? ஏய் நீ சும்மா நினைக்கிறடா. அப்ப நான் எடுத்த 11 மணி, இப்ப இந்த விஷயம் நடந்தது 11 மணி. கோயின்சிடன்ஸ் இருக்கும். ஏய் எப்படி வாரம் நடந்துட்டு இருக்குடா. வாரம் சின்ன சின்ன நடக்குது. இப்ப பார்த்தா அப்ப நடந்தது இப்ப இவ்வளவு பெருசு வந்து நிக்குது. எல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. சரி டென்ஷன் ஆகாதவா, ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். என்னாச்சுடா? என்ன எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? கார் ஓடிட்டு என்னாச்சு? தெரியலடா.
பிடிச்ச மாதிரி இருந்தது. Flashback. ஸ்டைலாக எப்படியா இருக்குன்னு என்னை பார்த்து கற்றுக்க. ஃபர்ஸ்ட் இந்த ரைட் அதை வச்சது உள்ள போகணும். பட்டிக்காடு லைட் ஆன் பண்ணு. லைட் ஆன் தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. சரி போலாமா? டேய் நான் ஓட்டுறேன். ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும். எங்க ஓட்டிருக்க? நான் ஓட்டியிருக்கேன், ஊர்ல ஓட்டியிருக்கேன். பட்டிக்காட்டுல முதல்ல நான் ஓட்டியிருக்கேன்டா. நீ தயவு வெளிய வாடா. முதல்ல கார் இருக்காதா? அந்த பக்கம் வா. என்ன இந்த பக்கம் இந்த பக்கம்? உனக்கு தெரியுமா முதல்ல கார் தெரியுமா? தெரியும்டா. தெரியும்டா. சாவி போற போறீமா? தெரியுமா? நீ வெளிய வா. வெளிய வா. வாடா நீ. சீக்கிரடா. நான் போடா. கால் எடு. எட்ரா. வாடா கொண்டடா. சாவி கொண்டடா. ஏய் சாவிக்கு மேல சுவிட்ச் ஆன் பண்ணடா. ஆன் பண்ணிட்டேன்டா. போடு. போட்டேன். திருப்புறதா. பின்ன வண்டி சாவி திருப்பாம இப்ப ஆன் ஆகும். அறிவில்ல? சரிடா. சோ இந்த பட்டி கட்டவன் கூட வச்சுக்கிட்டு சரிடா. தாத்தி முடிக்காம என் தாலி அரிக்கிறதுக்குனே வருவீங்களா? சரிடா. என்ன சேரா ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். உன்னை நம்பி வேற முதல்ல வந்துட்டு லைசன்ஸ் இருக்கா? தெரியாம கேட்டேன். என் லைசன்ஸ் இருக்கு. ஹேண்ட் பிரேக் கம்பியாச்சு. லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்குடா. இல்ல என்ன பண்றேன்? ஓட்டுறேன். ஆக்சிடென்ட் கூட ஓட்டு பாப்போம். இரு ஒரு நிமிஷம். டேய் நம்ம நைட்ல போயிட்டு இருக்கறோம்டா. லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணு. சரிடா பண்றேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஜி என்னடா பண்ண? யாரை இடிச்சிட்டியா? தெரியலடா. இறங்குடா. ஒரு நிமிஷம். கீ டவுன் பண்ணிக்கடா. வாடா. இரு. End of flashback. டேய் அவங்க நேற்று ரோடு அடிச்சாங்கள, அதை பார்த்தா வெய் தான் போல தெரியுறான். ரூமெல்லாம் இப்படி பண்ணியிருக்கு. என்னோட அவசரமாக உண்மை மாதிரி தான் தெரியுது. ரூமுக்கு இது வந்துருச்சு. என்னோட பின்னாடி பிடிச்சி தரதாருன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவன் தான் வந்து காப்பாற்றினான். அப்படியா? அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. வெய் தான் போல தெரியுறான். அப்படியாடா? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன இது? சொன்னா புரியாதுடா. உட்கார. அந்த பயத்துல இருக்கடா. உட்கார நீ. ஏய் தம்பி சொன்னா புரியாதுடா. இதுதான்டா என்ன பண்ணிட்டு அதை தட்டி விடுறா. எனக்கா சொல்ல வைக்கிறேன். இதாண்டா பிரம்ம சக்கரம். இதை தாண்டி எந்த சக்தியும் உள்ள வராது. இதெல்லாம் என்ன நம்பிட்டு இருக்கீங்க? கேளு. இதுதான் நெருப்பு, இதுதான் ஆகாயம், இதுதான் உட்காரு. பக்தியில அந்த சக்தி என்னன்னு ரொம்ப மோசமானது. நம்ம அதுக்கு நீ சொன்ன ரொம்ப மோசமானது. இதுக்குள்ள வந்துட்டு போயிடா எதுவுமே போனேன்னா உனக்கும் ஆபத்தாயிரும்டா. நீ உட்காரா. இதை தாண்டி எதுவுமே நம்மள எதுவுமே பண்ணாதுடா. Meanwhile, லேப்டாப் ஓப்பன் என்ன லேப்டாப் வாங்கினா இல்லை 46,000 சரி இப்போ லேப்டாப் ஆமாடா எதுக்கு வாங்கினா லேப்டாப் வாங்கி கேம் ஆடதான் கேம் ஃபைல்ஸ் வீடியோஸ் கேப்சர்ஸ் அதான் நல்லா பாருங்க. ஜூம் பண்ணி யாரும் போறாங்க. இது வந்து நேற்று இன்னைக்கு இல்லை. பாருங்க டேட்டா பாருங்க. ஆமாம் 4ஆம் தேதி தான் 3ஆம் தேதி பார்க்கணும். You will say right. என்ன சிஸ்டர் வந்த என்ன சொல்கிறா? எவ்வளோ பயந்துருந்தா? ஆமாம். ஏன் என்னாச்சு?
அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். சீனியராக இருந்து என்னென்னலாம் பண்ண தெரியுமா? Flashback. தம்பி சொல்லுங்கம்மா. என்னப்பா துவைச்சிட்டு இருக்கியா? ஆமாம், நான் ஊர் வேற போகணும். வீட்டு வச்சுட்டேன். ஏன் தனியா துவைச்சிட்டு இருக்க? லைட்லாம் இருக்கலாம் அப்படின்னா பயமா இருக்காது? பயம்லாம் இல்லைம்மா. பேய்க்குலாம் பயப்படியா? லைட்டாக லைட்டாவா? சரி சரிப்பா. அதான் நல்லா தோவை. End of flashback. எங்கள் ஊரில் காவல் தெய்வம் கருப்பசாமி. அதனாலே யாரும் 10 மணிக்கு மேலே வெளில போக மாட்டாங்க. அப்படி வெளில போனால் கருப்பசாமி வந்து அடிச்சிரும்னு பயம். இதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் தெரியாமல் நான் வெளில போயிட்டேன். ஃபுல்லாக இருட்டு வேறு. எனக்கு வழியே தெரியல, வீட்டுக்கு போகிற வழியே தெரியல. அப்போ ஏதோ ஒரு உருவம் வந்துச்சு. வந்து திடீர்னு வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அப்படியே வீட்டில் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது கருப்பசாமி. அப்போலேருந்து கருப்பசாமி வந்து என்னை பாதுகாத்துட்டு இருக்கு. இதுவும் கருப்பசாமி தான். கருப்பு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? இருட்டானதுக்கப்புறம் தான் கருப்பனே வருவான். இப்போ கூட பார்த்தேன்ல, கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறம் தான் கருப்பு வந்தான். சிசிடிவி கேமராவில் கூட தெரிய மாட்டான். அது தெரியும் ப்ரோ. எப்படி? கேமரா இப்போ தான் ப்ரோ மாற்றினாங்க நைட் விஷனோட. எல்லாம் தெரியுமா? தெரியுதா? Yesterday.